ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பாதத்துல ஏற்படக்கூடிய வெடிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். பாத வெடிப்பு அதை நம்ம ஜெனரலாவே நம்ம சொல்லுவோம் இல்லையா, பித்த வெடிப்பு அப்படின்னு. ஸோ அந்த பேர்லயே நமக்கு தெரியும், பித்தம் உடம்புல அதிகமாகறதுனால உருவாகக்கூடிய வெடிப்பு. ஸோ வறட்சி நிலையில உதடுகளும் ஒரு சில டைம் வெடிப்பாகும். ஸோ பாதத்திலேயே அதே மாதிரி வெடிப்புகள் ஆகும். ஸோ பாதத்துல வரக்கூடிய வெடிப்புகள் எல்லாமே பித்த வெடிப்பு தானா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நமக்கு ஒரு சில டைம் சோரியாசிஸ்ல இந்த மாதிரி இருக்கும், பல டீனியா இன்ஃபெக்ஷன்ல இருக்கும். ஸோ பாதத்துல இந்த குதிகால சுத்தி மட்டும் வரக்கூடிய வெடிப்புகளை மட்டும் தான் நம்ம பித்த வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தான் எப்படி மேனேஜ் பண்ண போறோம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பால்போ பிளாட்டா சோரியாசிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெடிப்பு வெடிப்பாகவே இருக்கும், பாதம் ஃபுல்லாவுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா பக்கத்துல மருத்துவரை பார்த்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண சொல்றாங்களோ அதை சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி பித்த வெடிப்புங்கிறது எதனால வருது, அதை நம்ம எப்படி தடுத்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பித்த வெடிப்பு, ஸோ பித்தத்தை நம்ம உடம்புல மேனேஜ் பண்ணா, அதாவது உஷ்ணத்தை மேனேஜ் பண்ணாததுனால வரக்கூடிய பிரச்சனை, அதான் பித்த வெடிப்பு நம்ம சொல்றோம். அப்ப உஷ்ணத்தை எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், பாத்துக்கோங்க. நம்பர் ஒன், அதில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில குளிக்கிறது தான். நம்ம ஜெனரலா சொல்லுவோம் இல்லையா, உடம்பு வந்து அழுக்கு தேய்க்கிறதுக்கு, அழுக்கு போறதுக்காக, ஹைஜீனிக்காக, நான் சுத்தமா இருக்கிறதுக்காக குளிக்கிறோங்கிறது எல்லாமே செகண்டரி தான். ஆக்சுவலா மெயினா உடம்புல நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா குளித்தல் அப்படிங்கிறது என்னன்னா உடம்பை குளிர்வித்தல் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ உடம்பை குளிர்விக்கிறதுக்கான மெத்தட் தான் நம்ம குளிக்கிறதுக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். அப்படிங்கும்போது நமக்கு தெரியும், சந்திரனால ஏற்பட்ட உடம்போட உஷ்ணத்தை பகல்ல நீங்க சூரியன்கிட்ட இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக எப்ப குளிக்கணும், காலையிலேயே குளிக்கணும். அதுதான், நான் நைட்டு குளிச்சிருவேன், நான் 12 மணிக்கு மேல குளிப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. குளித்தல் அப்படின்னாலே காலைல ஒரு 8 மணிக்குள்ள குளிக்கிற மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டான டைமிங் கூட. ஸோ அது மூலமா அது இன்னொரு பக்கம் குளிக்கிற டைம் எப்படி நம்ம முக்கியமோ அதே மாதிரி குளிக்கிற மெத்தட், தலை குளிக்கிறது. நம்ம ஜெனரலா உடம்பு மட்டும் ரெகுலரா குளிப்பேன் சொல்லுவாங்க, நான் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் குளிப்பேன், இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தான் தலை குளிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் தலை குளிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்க டெய்லியுமே குளிக்கும் போது தலை குளிச்சிங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பா உடம்புல கண்டிப்பா இருக்கும். ஸோ உடம்போட பித்த வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும். ஸோ குளிக்கிறது அப்படின்னாலே தலையோட நம்ம குளிக்கிறது தான், தலைக்குளியலோட சேர்த்து சொல்றதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள்லாம் குளிக்கிற மெத்தட் ஒன்று சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சவங்க நினைக்கிறவங்களுக்கு, குளத்துல இறங்கி குளிக்கிறதா குளிக்கிற மெத்தட் கரெக்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதம் நனையணும், அடுத்து முட்டி நனையணும், அடுத்து இடுப்பு நனையணும், அடுத்து மார்பு பகுதி நனையணும், அதுக்கப்புறம் தலையோட தண்ணி நீங்க ஊத்திட்டு மொத்தமா குளத்துல முங்கிடணும். அப்படின்னா மொத்தமான அந்த எக்ஸசிவா இருக்கிற உஷ்ணம் எல்லாம் வெளில போய் உடம்பு வந்து கம்ப்ளீட்டா குளிர்ச்சி அடையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்ப எல்லாமே போய் குளத்தை தேடி போய் குளிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வீட்டுல குளிக்கும் போது இந்த மொத்தமா தலையோட குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து பித்தத்தை மேனேஜ் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்பர் டூ, உடம்புல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறப்பையோட நேரம் பாத்தீங்கன்னா காலைல 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும். அப்ப நம்ம ஆசிட உடம்புல பேலன்ஸ் பண்றது மூலமா தான் உடம்போட ஹீட்டை வந்து உங்களால மேனேஜ் பண்ண முடியும், பித்தத்தை மேனேஜ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது காலையில சாப்பாடு கம்பல்சரியா 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை நீங்க தாண்டி நீங்க எடுக்கும் போது இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் பிரச்சனை, ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அசிடிக் ரிலேட்டடா, கேஸ் ரிலேட்டடா நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளவங்க கூட இந்த மாதிரி டைமிங் சாப்பிடுறது மூலமா அந்த பிரச்சனையை நீங்க போக 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 சரி பண்ண உங்களால கண்டிப்பாவே முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிடுற உணவுல வந்து பித்தத்தை அதிகப்படுத்தாத உணவுகளா நீங்க எடுத்துக்கணும். அது என்னப்பா பித்தத்தை அதிகப்படுத்துற உணவு அப்படின்னா, அதிகப்படியான காரமோ, புளிப்போ, உப்போ, அதே மாதிரி எண்ணெய் கொழுப்பு பொருளோ, இது எல்லாமே பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சொல்றோம். அப்ப இந்த உணவுகள் எல்லாத்துமே நம்ம நிப்பாட்டுறதா அப்படி கிடையாது, நிப்பாட்ட வேண்டாம். இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாமே நீங்க அளவு குறைச்சிக்கோங்க. இப்ப நம்ம சொல்லுவோம் எண்ணெய் பொருளை சத்தமா எடுக்கக்கூடாது, ஃபேட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபுட் தான் நீங்க எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம். அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஃபேட் அதாவது ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டா தான் நம்ம எடுக்கணும். சின்ன பசங்களுக்குலாம் நிறைய ஃபேட் கொடுங்க. அது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறாலும் பிரச்சனை இல்லை, வயசானவங்களுக்கோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கோ மட்டும் யாருக்கு அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே நிப்பாட்ட தேவையில்லை, குறைவா கொடுங்க. ஏன் அப்படின்னா உடம்புல வந்து ஒரு சில விட்டமின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸா இருக்கும். அதாவது கொழுப்பு உடம்புல இருந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் வந்து உடம்புல இன்கேஸ் நீங்க சாப்பிடும்போது அதுல ஒரு சில விட்டமின்ஸ் வந்து கொழுப்பினால் மட்டுமே கரைஞ்சி உடம்புல வந்து உட்கொள்ளப்படக்கூடிய விட்டமின்ஸா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாமே நீங்க உடம்புல கொழுப்பு பொருளை நீங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா டைஜஷன் ஆகி உங்களுக்கு உடம்புல வந்து விட்டமின்ஸ் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால ஃபேட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், அதை கம்ப்ளீட்டா ஒதுக்க வேண்டாம். ஃபேட்டோட அளவு வந்து குறைச்சிக்கோங்க. யாருக்கு அதிகமா தெரியலாம், யாருக்கு குறைவா கொடுக்கலாங்கிறது தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீர் சத்தை உடம்புல மெயின்டைன் பண்றது. நல்லாவே தெரியும், உஷ்ணத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வாட்டர் பேலன்ஸ். ஸோ அதிக உஷ்ணம் தான் நமக்கு தெரியும் இல்லையா, நீராவியா போய் உடம்புலாம் நம்ம நிலமெல்லாம் அப்படி ட்ரை ஆகுதோ அதே மாதிரி தான் உடம்புமே. ஸோ உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தை உடம்புல கரெக்டாக மெயின்டைன் பண்ணினா உடம்போட ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும். அது எப்படிப்பா நீர் சத்தை மெயின்டைன் பண்றது? இப்போ நார்மலா ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ் நம்ம சொல்றோம் அடல்ட்டுக்கு வாட்டர் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ அதுலயும் பார்த்தீங்கன்னா
நமக்கு வாட்டர் பேலன்ஸ் நான் எப்படி என்ன சொல்லுவேன் அப்படின்னா யூரின் கலரை வச்சு நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு யூரின் கலர் வந்து ஒயிட்டா போகுது. அப்போ உங்களுக்கு அது சஃபிஷியன்ட் பாடி ஃப்ளூயிட் அர்த்தம், அது உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன் போதுமானதா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்க ஒரு 4 லிட்டர்ஸ் மேலே குடிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு வரக்கூடிய யூரினோட டார்க்னஸ் ஒருவேளை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த வாட்டர் சஃபிஷியன்டா இல்லை. அப்போ உடம்பு வந்து ட்ரை ஆகக்கூடிய பித்தத்தினாலேயோ வாதத்தினாலேயோ உடம்பு வந்து பாய்ச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டு வாட்டரை உடம்புல பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஸோ தண்ணி அதிகமா கண்டிப்பா குடிக்கணும். ரொம்ப இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம். இப்ப யாரும் அதை ஃபாலோ பண்றது, அதனால அதை சொல்றேன். மெயினா பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம தூங்கக்கூடிய தூக்கம் ரொம்ப முக்கியம். நான் பகல்ல கரெக்டா குளிச்சிடுறேன், ஹெட் பாத் எடுத்துடுறேன், வாரத்துக்கு ஒரு ஆயில் பாத் எடுத்துடுறேன், டைமிங் சாப்பிடுறேன், ஃபுட் எல்லாம் பித்தம் வேற அதோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் சாப்பிடுறேன். அப்படி நீங்க என்ன எல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நீங்க கரெக்டான டைம் தூங்கல அப்படின்னா இதுல கம்பல்சரியா எந்த ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு தெரியாது. பித்தம் உடம்புல குறைய வாய்ப்பே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு உறுப்புக்கு ஒவ்வொரு டைம் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல முக்கியமான உறுப்புகள் எல்லாமே தன்னைத்தானே பியூரிஃபை பண்ணிக்கும். அது என்ன முக்கியமான உறுப்புகள்? கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா மிட் நைட்ல தான் தனக்கு தேவையான தனக்கு விஷயங்களை உடம்புல எங்கெங்க இருக்கிறோமோ, நம்ம எது தேவைப்படுதோ, நம்ம எங்க பழுத நீரமோ பார்த்து தன்னைத்தானே பழுது நீக்கி கொள்ளும், அதை ரிப்பேர் பார்த்துக்கும். அப்ப அந்த நேரத்தில் நீங்க ஃபுல்லா முடிச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணும்போது என்னன்னா அவங்க அவங்களோட வேலையை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால நாளை படையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைகள், கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமா தூங்குங்க. கரெக்டான டைம் அட்வைசபிள் பாத்தீங்கன்னா 9:30க்குள்ள தூங்கணும், அதான் கரெக்டானது. நீங்க ஏர்லி மார்னிங் 3:30 4 o'clock கூட எந்திரிச்சு வேலை பண்ணலாம், அதனால உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா நீங்க லேட்டா தூங்கினீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். ஸோ 9:30க்கே எப்படி பார்த்துங்கிறது பழக்கமே இல்லையா? அட்லீஸ்ட் 11 o'clock தூங்க ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் தாண்டி இல்லைனால முடியாது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வரும். வரும்போது அதை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கோங்க, அதான் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம இந்த குளியல்லாம் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் இருந்தது, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் அப்படின்னு. அந்த எண்ணெய் குளியல்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு மெத்தட் சொல்லுவேன் அடிக்கடி. அதாவது தலையில இருந்து பாதம் வரைக்கும் எங்கேயுமே கேப்பே இல்லாம கம்ப்ளீட்டா பாடி ஃபுல்லா ஆயில் தேய்ச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸோ இல்ல அரை மணி நேரமோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குளிக்கிறது தான் முறையான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட்ல நீங்க பண்ணும்போது உடம்புல இன்னுமே நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நம்ம அந்த முன்னோர்கள்லாம் சொல்லும் போது ஆயில் பாத்துருங்கப்பா, இந்த நன்மை இருக்கு அது இருக்குன்னு சொல்லும் போது நிறைய மாடர்ன் ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு அகைன்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் வரும்போது சயின்டிபிக்காவே இந்த ஆயில் வந்து உடம்புல போறப்போ நல்ல பண்ண வித்தியாசங்கள்லாம் கொடுக்குதுங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு சிலர் எல்லாமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சயின்டிபிக்லி ப்ரூவனான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லக்கூடிய ஆயில் பாத். ஸோ அதனால ஆயில் பாத் நம்பி நீங்க கண்டிப்பா எடுக்கலாம். அதே மாதிரி முன்னொரு காலத்துல நமக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க, அதான் மருதாணி போடுற பழக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி மருதாணி இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அது மருதாணினால நமக்கு என்ன பெனிஃபிட் இருந்திருக்கும்னா அது முக்கியமான பித்தத்தை சமன் பண்ணக்கூடிய ஒரு பொருளா அமைஞ்சிருது. அப்பதான் அந்த விரல்கள்ல வைக்கிறது மூலமாகவும் சரி, உள்ளம் கையில வைக்கிறது சரி, உள்ளம் காலில் வைக்கிறது மூலம் சரி, அதே மாதிரி குதிகால் பகுதியில் வைக்கிறது மூலம் உடம்புல உஷ்ணம் தங்காம அந்த ட்ரைனஸ் போகாம அந்த வெடிப்புகள் வராம பாதுகாத்துட்டு இருந்தது. இப்ப ஆனா யாருமே மருதாணிய அந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களான்னு தெரியல, ஒரு சில யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே கிராமத்து சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆண்களுமே அதை பயன்படுத்தலாம். ஏன்னா ஆண்களுக்குமே ஹீட்டை மேனேஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மருதாணி ஒன்லி ஃபார் லேடிஸ் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அதை யூஸ் பண்ண பாருங்க. இப்போ நான் அதுல சொல்லியிருக்கிறது எல்லாமே பித்த வெடிப்புக்கு ட்ரீட்மெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. பித்த வெடிப்பு ஏன்பா வருது, வந்தா நீ என்னப்பா பண்ணும் அதுதான். இன்கேஸ் இனிஷியலா வந்து பாதத்துல வந்து குதிகால் பகுதியில 2 3 வெடிப்புகள் தான் இருக்குன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்கவே தேவையில்லை, அது விட்டாலும் சரியாயிடும். இல்ல நார்மலா நீங்க விளக்கெண்ணெய் மேல அப்ளை பண்ணாலே போதும். அதை தாண்டி நான் சொன்னேன் இல்லையா, ரத்த கசிவு மாதிரி இருக்கு, ஒரு சீல் பிடிச்ச மாதிரி இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் காசஸ் இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் சைன் இருக்கு, அப்படிங்கும் போதுதான் நீங்க ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதுலயும் ஒரு சில ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவான க்ரீம் எக்ஸ்டர்னலா போடுறது கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம அது ஹெர்பல்லையும் உண்டு, மாடர்ன் சயின்ஸ்லயும் உண்டு. அந்த கிரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்லயுமே நிறைய கிரீம்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ரொம்ப டீப்பா போறப்ப இன்டர்னல் மெடிசன்ஸ் உள் மருந்து நீங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் வரும். ஸோ அதை இருக்கக்கூடிய கண்டிஷனை பொறுத்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன விஷயங்களா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் உங்களுக்கு பித்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராது, அதை நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பித்தம் தான் இருக்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாடி ஃபங்க்ஷன், ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ஸோ பித்தத்தை மேனேஜ் பண்ணி நீங்க அதை வந்து வெளில வரதான் கஷ்டம். ஸோ நீங்க உங்க உடம்புல உஷ்ணம் தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன விஷயங்கள்ல ஒரு சில கம்பல்சரியா லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால அதுல இருந்து முக்கியமா ஃபுல்லா வெளில வர்றதுக்கு முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எப்பயுமே டெம்பரவரியான விஷயம் தான்,
உடம்புல அந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, நான் பேசுறேன். இப்ப நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம மாடர்ன் சயின்ஸ், ஹெர்பல் சயின்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி பேசக்கூடிய நம்ம ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல் தான். எந்த டைப்பான டிசீஸா இருந்தாலுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் பண்ணுவோம். அது எவ்வளவு பெரிய டிசீஸா இருக்குனாலும் அது மோஸ்ட் ப்ராபபிள் சக்சஸ் ரேட்டா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம கம்பைன் பண்ணும்போது அந்த கம்பைன் நாலேஜ் தான் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இதை நம்மளோட விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் சொல்றது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல கண்டிப்பா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.